வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுயோசு நிகழ்ச்சிக்கு. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல். குறுந்தானியங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரகு, சாமை, திணை, குதிரவாளி, கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு. ஆனால் நம்ம மெயினாக எடுக்கிறது வந்து அந்த மில்லட்ஸ், வரகு, சாமை, திணை, குதிரவாளி. இதில் நிறைய நார் சத்து இருக்குது, மாவு சத்து கம்மியாக இருக்குது. இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் கோதுமை, சுகர் பேஷண்ட் கேன் ஹேவ் தி மில்லட்ஸ். ஆரோக்கியமான ஒரு குறுந்தானிய உணவு. அந்த வகையில் இன்னைக்கு சாமை அரிசியை வச்சு மசாலா சாமை ரைஸ் பண்ண போகிறோம். மசாலா சாதம் பண்ண போகிறோம். சாமை மசாலா சாதம் சொல்லலாம். பேஸ் வந்து சாமை அரிசி. இந்த சாமை அரிசி மசாலா சாதம் அப்படியே சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். வேணும் அப்படின்னா புதினா தொகையிலோ இல்லை கொத்தமல்லி தொகையிலோ வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஸோ அந்த சாமை மசாலா சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சாமை அரிசி ஒரு கப்பு, வெங்காயம் ஒரு கை, மிளகு ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 4 டீஸ்பூன், பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி ஒரு கை, பட்டாணி 50 கிராம், எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சாமை அரிசி மசாலா சாதம். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை தாளிக்கிறோம். அது கூடயே கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு செவுக்க வறுத்துறோம். அந்த 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுடுறோம். 2 பச்சை மிளகாயும் போட்டுடுறோம். வெங்காயத்தை வதங்கின பிறகு அந்த பட்டாணியும் போட்டு வதக்கிறோம். சாமை அரிசி ஊற வச்சுருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும் சாமை அரிசியை. தண்ணி ஒரு கப்புக்கு 2.25 கப்பு தண்ணி. அப்போ கொஞ்சம் மலர்ந்து வரும் தண்ணி. 2.25 கப்பு தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதி வரும்போது உப்பு விட்டுறோம். சாமரிசி சேர்த்துறோம். நல்லா வெந்து வருது. இந்த மசாலாவோட அந்த பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்போட அந்த நறுக்குன்னு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இது கூட வந்து அருமையான தொகையில் சொன்னேன். ஒன்று கொத்தமல்லி தொகையில், அப்படின்னா புதினா தொகையிலோட தொட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி. இதை எண்ணெய் இல்லாமல் நல்லா வதக்கிடணும். கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய், புளி, பெருங்காயம் எண்ணெய் இல்லாமல் வதக்கிட்டு தண்ணி தெளித்து திக்காக அந்த தொகையை அரைச்சிக்கணும். தாளிப்பு கொடுத்துடணும். இந்த சாமை மசாலா சாதத்துக்கும் அந்த கொத்தமல்லி சரி, புதினா சரி அட்டகாசமாக இருக்கும். இப்போ அது எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாகணும். நல்லெண்ணெய் அட்டகாசமாக ஒரு டேஸ்ட்டு. இந்த மசாலா சாதத்தில் சாமை அரிசிலையும் பண்ணலாம். அதே மாதிரி திணை, குதிரவாளி, வரகு, ஏதாவது ஒரு அரிசியில் இந்த மசாலா ரைஸ் பண்ணலாம். இப்போது இந்த சாமை, குதிரவாளி, வரகு, திணை என்னெல்லாம் செய்யலாம்? தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம், பிரியாணி, புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், அதே மாதிரி கத்திரிக்காய் வாங்கி பாத், மசாலா சாதம், பிசிபெல்லா பாத்து, இந்த மாதிரி ஒரு மசாலா ரைஸும் செய்யலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இதை போட்டு நல்லா செவக்க வதக்கிறோம். இந்த பருப்பு நான் சொல்லும்போது செவந்து வரணும். அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கணும், மொறுமொறுப்பு இருக்கணும். அது சரியாக செவந்து வரல அப்படின்னா அந்த கிறிஸ்ப்னஸ் வராது. சீரகம், மிளகும் அதை கடித்து சாப்பிடும்போது அட்டகாசமாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சிம்மில் வச்சுக்கலாம். இதில் இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
அதில் போட்டு செவந்து வருது. சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் ஒரு கை. இப்போ இந்த வெங்காயம் அந்த பருப்போடு செய்யும்போது கலர் டேஸ்ட் அட்டகாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது மட்டும் நீங்கள் கடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா முறுமுறுப்பு இருக்கணும். இதில் ஒரு கை வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கு. பச்சை பட்டாணி, மிளகாத்தூள், உப்பு போட்டு வதக்கிறோம். சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது சாமை அரிசியை ஊற வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்குங்க. முதல்ல இருந்து பார்த்துருவோம். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு சாமரிசியும் இதில் போட்டுட்டோம். இது சாமரிசி வதக்குறோம். நான் சொன்னேன், ஒன்றுக்கு எந்த குறுந்தானியம் யூஸ் பண்ணாலும் தண்ணி அளவு 1க்கு 2.25 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போது அந்த தண்ணி ஊற்றிடலாம். 1க்கு 2.25. ஒரு கிண்டிக்கலாம். குறுதானியங்கள் வேகிறதுக்கு மினிமம் 10 நிமிஷம் ஆகும். ஸோ வெந்து வரவங்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சோயஸ் யுனைட்டுக்கு சாமை மசாலா சாதம். எண்ணெய் ஊற்றணும். கடுகு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு தாளிச்சோம். வெங்காயத்தை வதக்கணும். மிளகாத்தூள் போட்டோம். பச்சை மிளகாயை போட்டு சாமையும் போட்டு வதக்கிட்டு 1க்கு 2.25 தண்ணி விட்டு உப்பு போட்டோம். சாமை அரிசி நல்லா வெந்து போச்சு. கூட பட்டாணியும் போட்டோம். அருமையாக அந்த மசாலா ரைஸ் வந்துடுச்சு. நான் சொன்னேன், அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா புதினா தொகையில், அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தொகையில் சாப்பிடும்போது இந்த சாமை மசாலா ரைஸ் கலக்கலாக இருக்கும்னு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். 1க்கு 2.25 தண்ணி சாமை அரிசிக்கும் சரி, அதே மாதிரி திணை அரிசி, குதிரைவாளி அண்ட் தென் வரகரிசிக்கும் இதே தண்ணி அளவு தான். சாமை அரிசி மசாலா சாதம் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது அவரைக்காய் தொக்கு. சூப்பர். அந்த தொக்கு எப்படின்னா, அந்த அவரைக்காவோட அந்த தக்காளியோட அந்த வெங்காயத்தோட மர்ஜ் ஆனது சாதத்தில் பிசைஞ்சு ஒரு சொட்டு நெய் விட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா கலக்கலாக இருக்குது. அதே மாதிரி தோசை இட்லியோட சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த அவரைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அவரைக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, பச்சை மிளகாய் 3, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், புளி தண்ணி 2 டீஸ்பூன். புளி பார்த்திங்கன்னா ஒரு கோலிகண்ட அளவு புளி,
எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. அவரைக்காய் தொக்கு. இந்த அவரைக்காய் தொக்குன்னு சொல்லும்போது நாட்டு அவரைக்காய் கலக்கலாக இருக்கும். அந்த நாட்டு அவரைக்காவும் இறாவும் போட்டு ஒரு தொக்கு செஞ்சால் அடாடா, அது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். அது நாட்டு அவரைக்காய். அப்படி கிடைக்கல அப்படின்னா பட்டை அவரைக்காய். அதை மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதைக்கணும். பொன்முருவலாக. இதுக்கு இஞ்சி பூண்டு கிடையாது. தக்காளி பழத்தை போட்டு வதைக்கணும். தொக்கு மாதிரி செஞ்சிடணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு அவரைக்காவை போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அவரைக்காய் வேக வச்சிடணும். அவரைக்காய் வெந்த பிறகு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோலி குண்டு அளவு புளி, 4 டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா திக்காக அதை பல்ப் எடுத்துகிட்டு அந்த புளி தண்ணி விட்டுடணும். தொக்கு மாதிரி அந்த அவரைக்காய் நல்லா அழகாக ஒட்டிக்கும். நல்ல சூடு சாதம் அவரைக்காய் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 2 வத்தல் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். காரக்குழம்பு, சாம்பார், குருமா, ரசம் தொட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான இருக்கும். எஸ்பெஷலி தயிர் சாதம். இந்த அவரைக்காய் தொக்கும் தயிர் சாதத்துக்கும் அடாடா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த அவரைக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் பொரிஞ்சு வரணும். இதில் கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு பொன்முருளாக வதங்கணும். தக்காளி பழம் போடணும். இதுக்கு இஞ்சி பூண்டு தேவையில்லைன்னு சொன்னேன். போட்டு வதக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த வெங்காயம் தக்காளி பழத்தில் போட்டுறோம். இந்த அவரைக்காய் எறா தொக்கு இதே மாதிரி பட்டை அவரைக்காய், அதாவது நாட்டு அவரைக்காய், வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், கொஞ்சம் இஞ்சி போட்டு தட்டி போட்டுக்கிறோம். இதே தாளிப்பு கொடுக்குறோம். அவரைக்காய் போட்டு வதக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாய், தனியாத்தூள் தெளித்து அது அவரைக்காய் முக்கால் பாகம் வேகும் போது இந்த இறாவை போட்டணும். ஏன்னா இறா வேகிறது 4 நிமிஷம் தான். அவரைக்காய் வேகிறது 8 நிமிஷம். 4 நிமிஷத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இறாவை போட்டுட்டு நல்லா வதக்கிறோம், தண்ணி தெளிச்சிடுறோம். அந்த நாட்டு அவரைக்காய் டேஸ்ட்டுக்கும் இறாவுக்கும், இறா வந்து புடி இறாவாக தான் இருக்கணும், பெரிய இறா இருக்கக்கூடாது. புடி இறா தான் டேஸ்ட்டு. சாதாரணமாகவே புடி இறா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போது இந்த கருவேப்பிலையில் போட்டுலாம், வெங்காயத்தை போட்டுரும். இப்போ இது நல்லா பொன்முருளாக வதங்கணும். இந்த அவரைக்காய்ன்னு சொல்லும்போது இது கூட என்னென்ன சேரும், அவரைக்காய் கூட சீ ஃபுட், அதாவது எறா சேரும். சிக்கன் போடலாம். சிக்கன், அவரைக்காய், கொஞ்சம் பாலக் அதோடு சேரும்போது அட்டகாசமாக இருக்கும். அண்ட் தென் அவரைக்காய் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு அவரைக்காயுடைய சாம்பார் நல்லாயிருக்கும். அவரைக்காய் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். பொடியாக சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம், தேங்காவை திருவிக்கணும். அவரைக்காய் பொடியை கட் பண்ணிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிச்சிடணும். வெங்காயத்தை வதக்கணும். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வதக்கணும். போட்டு இந்த அவரைக்காயை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு உப்பு போட்டு ட்ரை ஆன பிறகு 2 கை தேங்காய் பூ தூக்கி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த அவரைக்காய் சாம்பார் நல்லாயிருக்கும். சரியாக சாதாரணமாக அவரைக்காய் ஒரு குழம்பு கூட வைப்பாங்க, புளி குழம்பு கூட. அவரைக்காய் வச்சு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு புளி குழம்பு வைப்பாங்க. அது ஒன்று டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த நம்ம ரிக்வயர்ட், அதாவது என்ன பதம் தேவையோ அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழத்தை புழிஞ்சா மாதிரி போட்டுக்கலாம். பெருசாக வச்சுக்கணும் தீயை. புழிஞ்சா மாதிரி போட்டுட்டோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா குக் ஆகிடுது. அதாவது வெங்காயமும் தக்காளி நல்லா குக் ஆனால் தான் உங்களுக்கு தொக்கு நல்லா வரும். நிறைய பேர் வந்து இந்த இட்லி மிளகா அப்படி என்ன காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 2 கை உளுத்தம்பருப்பு, அதாவது ஒரு 2 பேருக்கு அப்போ பறிச்சின்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கை உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். இது மாத்திரம் வறுத்து 1/4, அதாவது கோஸ் கிரைண்டிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாதாரணமாக இந்த இட்லி மிளகா அப்படி நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வாசனையாக வேணும் அப்படின்னா இது கூட கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு வெல்லம், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வறுத்துட்டு, வெள்ளத்தை வரக்கூடாது, மிக்சியில் போட்டு அரைக்கும் போது செய்யணும்.
கரகரப்பாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மிளகாய் பொடி இட்லியோட தொட்டு சாப்பிட்றது சரி, இல்லை பொடி இட்லி செய்யறதுக்கும் சரி, அதே மாதிரி தோசைக்கும் அந்த அட்டகாசமாக இருக்கும். இட்லின்னு சொல்லும்போது அந்த அளவு 1 கிலோ இட்லி அரிசி, 300 கிராம் உளுத்தம்பருப்பு, 10 கிராம் வெந்தயம். அரிசி தனியாக ஊற வைக்கணும், உளுத்தம்பருப்பும் வெந்தயத்தை தனியாக ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஆட்டும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கையில் இந்த உளுத்த மாவையும் அரிசி மாவையும் கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்போ தான் அந்த கை புளிக்கும், அந்த மாவு புளிக்கும். நம்ம உடம்புக்கு சூடுனால தான் அந்த மாவு புளிக்குது. ஸோ அதை கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே உப்பு போட்டு படுக்க போயிட்டோம்னா காலைல பார்த்திங்கன்னா பொங்கி வரும். சில பேர் கை புளிக்காது, சில பேருக்கு புளிக்கும். ஸோ அந்த புளிக்கிறவங்க கை மிக்ஸ் பண்ணாங்க, அந்த மாவு மிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த இட்லி வந்து சாஃப்டாக வரும், மல்லிப்பு மாதிரி வரும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அவரைக்காயும் போட்டுருவோம். உப்பு போட்டுலாம். மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வேகிறது வரணும் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க. தூக்கு மாதிரி வரும், வெந்து திக்னஸ் வரும். அதுக்கப்புறம் புளி தண்ணி விடணும். இந்த அவரைக்காய் வெந்து வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் commercial break. வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சோயஸ் நிகழ்ச்சிக்கு. அருமையான அவரைக்காய் தொக்கு. எண்ணெய் ஊற்றணும், கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்தோம், கருவேப்பிலை போட்டோம், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கிட்டோம், தக்காளிப்பழத்தை போட்டு நல்லா மர்ஜ் பண்ணிக்கிட்டோம். அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அவரைக்காயம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். அருமையாக வந்து இந்த அவரைக்காய் வெந்துடுச்சு. இதில் பச்சை மிளகா 3 நம்பர் சொல்லியிருக்கோம். அந்த பச்சை மிளகா, புளித்தண்ணி, ஒரு கோலி குண்டு அளவு புளித்தண்ணி, அதையும் போட்டோம். ஒரு கிண்டிக்கலாம். சரி, நான் சொன்ன இந்த அவரைக்காய் சாதாரணமாக நாட்டு அவரைக்காய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டை அவரைக்காவுக்கும் நாட்டு அவரைக்காய் வித்தியாசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த பட்டை அவரைக்காய் நாட்டு அவரைக்காயில் இந்த தொக்கு வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம், இட்லியோட தோசையோடு சாப்பிட்லாம், பொங்கலோட கலகலாக இருக்கும். அதே மாதிரி ரவா பொங்கலோட கலகலாக இருக்கும். உப்புமாவோடையும், அதாவது சம்பார உப்புமாவோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு. அவரைக்காய் வந்து சாதாரணமாக வாரத்தில் ஒரு நாள் சேர்க்கும்போது இதுலேயும் நார் சத்து அதிகமான ஒரு வெஜிடபிள், அருமையான ஒரு வெஜிடபிள் அது. ஸோ இந்த அவரைக்காய் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இப்போது இந்த அவரைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு, அவரைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிச்சிட்டேன். நம்ம 2 டிஷ் பண்ணோம். சாமை அரிசி மசாலா சாதம், அவரைக்காய் தொக்கு. சாமை அரிசிக்கு என்ன பண்ணோம்,
எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். பச்சை மிளகா போட்டோம், மிளகாத்தூள் போட்டு இந்த சாமை அரிசி போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு 1க்கு 2 தண்ணி விட்டு வேக வச்சிட்டோம். அருமையான கூட பட்டாணியும் போட்டுருந்தோம். அருமையான சாமை அரிசி மசாலா சாதம் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா புதினா தொகையிலும் கொத்தமல்லி தொகையிலும் செஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். 2வது நம்ம செஞ்சது அவரைக்காய் தொக்கு. எண்ணெய் ஊற்றணும், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கிட்டோம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் நல்லா வதக்கிட்டு அவரைக்காயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அவரைக்காய் வேக வச்சிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சிட்டோம். தொக்கு மாதிரி வந்த பிறகு அதில் புளி தண்ணியும் பச்சை மிளகாய் சேர்த்து விட்டோம். ஸோ திக்காக தொக்கு மாதிரி வந்துடுச்சு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இட்லி தோசையோடையோ அந்த சப்பாத்தியோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.